வணக்கம் மக்களே. இபிஎஃப் பிஎஃப் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா தொழிலாளருக்குமே அவங்க சேலரி ஷிப்பில் பிஎஃப் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். அதாவது அவங்களுடைய தொழிலாளர் சேம நல நிதி, எவ்வளோ பணத்தை அவங்க வருங்கால வைப்பு நிதியில் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பிஎஃப்ங்கிறது கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பிஎஃப், அதாவது இபிஎஃப்ஓ அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டை கையாளக்கூடிய மத்திய தொழிலாளர் நலத்துறை அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் 2025 அமல்படுத்த போகிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக இதில் சந்தாதாரர்களாக இருக்கக்கூடிய இபிஎஃப்ஓல பயனாளர்களாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய இபிஎஃப் பணத்தை, பிஎஃப் பணத்தை ஏடிஎம் கார்டு மூலமாக ஏடிஎம்ல நீங்க வித்ட்ராயல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்பகர செய்தியை சொல்லியிருக்காங்க. ஒரு இன்பமான செய்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு இன்பமான செய்தி அப்படின்னு சொல்றேன்னா, பொதுவாக இந்த தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவங்க பிஎஃப் வித்ட்ராயலுக்கு போராட வேண்டியிருக்கும். அதாவது அந்த யூஏஎன் நம்பர்ல இருந்து அவங்க ஆன்லைன்ல கிளைம் அப்ளை பண்றதுல இருந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன் ஆகும். அதாவது உங்களுடைய பேர் சரியில்லை, பேர் மிஸ்மேட்ச் ஆகுது, இனிஷியல் மிஸ்மேட்ச் ஆகுது, கேஒய்சி சரியா சீட் பண்ணல, ஆதார் நம்பர் தப்பா இருக்கு, ஃபாதர் நேம் தப்பா இருக்கு, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்களால இந்த பிஎஃப் கிளைம் வித்ட்ராயல்ங்கிறது பல்வேறு தடவை ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இதை நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது நான் சொல்றது தனியார் துறையினருக்கு. அரசு துறைகளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கன்சர்ன் அந்த ட்ரெஷரி மூலமாகவே அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான சிக்கல்களை அவர்கள் சந்தித்து வர்றதுனால மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, எல்லாருக்குமே இந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துருவோம். ஸோ இந்த ஏடிஎம் கார்டு மூலமாகவே அவங்க ஏடிஎம்ல போய் வித்ட்ராயல் பண்ணி எடுத்துக்கிட்டுமே, ஏன் இவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் ஆகுது? அதாவது இந்த பிஎஃப் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் வித்ட்ராயலுடைய ரிஜெக்ஷன் ரேஷியோ தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல பணம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதே அரசு ஏன்னா எல்லாருமே ஒரே தடவை இந்த கொரோனாக்கு அப்புறம் போய் வித்ட்ராயல் பண்ணால் அரசுடைய நிதி ஆதாரம் என்ன ஆகும்? ஸோ அதனால மிகப்பெரிய அளவில் இது ஒரு கண்ட்ரோல்லாம் செய்யப்பட்டது. பட் இருந்தாலும் சாதாரண ஒரு தொழிலாளர் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் ரிஜெக்ஷன். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு தான் இந்த ஏடிஎம் கார்டு வழியில் நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதற்குண்டான கார்டுகளை நாங்கள் விநியோகம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இபிஎஃப்ஓ 3.0 என்ற திட்டத்தை அறிவித்து தொழிலாளர் நலத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த அறிவிப்பு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையை தனியார் துறையை வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு இன்பகரமான செய்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிஎஃப் வித்ட்ராயல், அது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் பணத்தை எடுப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம். நிறைய பேர் சட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி அவங்க பணத்தை பெற்றவங்கலாம் இருக்காங்க. அக்கௌண்ட்டில் சேலரி ஸ்லிப்பில் ஒரு பணத்தை போட்டிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது டெபாசிட் ஆகிருக்காது. வித்ட்ராயல் போனோன்னா ரிஜெக்ஷன் ஆகும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் இனிஷியல் தப்பாக இருக்குது, அப்பா பேர் தப்பாக இருக்குது, அம்மா பேர் தப்பாக இருக்குது, உங்கள் மொபைல் நம்பர் மேட்ச் ஆகலை, உங்கள் அட்ரஸ் மேட்ச் ஆகலை, கரெக்டாக கேன்சல்டு செக் லீஃப் அனுப்புங்க, பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கும். ஸோ இதையெல்லாம் தீர்க்கும் விதமாக மத்திய தொழிலாளர் நலத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஃப்ஓ 3.0ங்கிற நாங்கள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த திட்டத்தை நாங்கள் 2025 மே டு ஜூன் இந்த இடைவெளியில், மாத இடைவெளிகளில் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் ஏன் இந்த திட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த ரிஜெக்ஷனை குறைக்கணும் அப்படின்னு தான். ஸோ இந்த ரிஜெக்ஷனை குறைக்கிறதுக்காக இவங்க கார்டு கொடுத்ததுனாலனா நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். அதுவும் எல்லாத்தையும் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. கார்டு கொடுத்துட்டாலும் நம்ம அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக எடுத்துடுறோம் இல்லையா? மினிமம் பேலன்ஸ் கூட வைக்காமல் சில பேர் எடுத்துருவாங்க. எல்லாருமே எடுத்துருவாங்க. நானே கூட எடுத்திருக்கேன். ஸோ அப்படி மாதிரி எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. 50% ஆஃப் அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் எடுக்க முடியும். உங்களுடைய இபிஎஃப்ஓவில் அக்குமுலேட் ஆகிருக்க 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் ஏடிஎம் வாயிலாக அந்த கார்டு உங்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு அந்த கார்டை நீங்கள் ஏடிஎம்மில் உபயோகித்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம மத்திய அரசை விமர்சித்து பல்வேறு வீடியோக்களை போட்டிருக்கோம். ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது நம்ம மத்திய அரசை பாராட்டத்தான் செய்யணும். ஸோ நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு ஃபண்டாஸ்டிக் ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவோம். ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதாவது தவறுகளை செய்யும்போது, நம்ம விமர்சனம் செய்யும்போது, ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது அந்த அரசை பாராட்டணும். பிரதமரின் இந்த முயற்சி போற்றுதலுக்குரியது. தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஒளியை ஏற்ற செய்கிறது. ஏன்னா ஒரு படத்தை அவசரமாக ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறவர் ஒரு பணம் வேணும், ஒரு 10,000 20,000 50,000 வேணும் அப்படின்னா
எங்கேயா போய் கடன் கேட்க முடியுமா? ஒரு இபிஎஃப்ல ஒரு கார்டு கொடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க ஏடிஎம்ல போய் வித்ட்ராயல் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு மறுசீரமைப்பு நடவடிக்கை தான். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த மக்கள் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். ஸோ இதை பிரதமரும் தொழிலாளர் நலத்துறையும் நுண்ணிப்பாக கவனித்து ஆராய்ந்து செஞ்சுருக்காங்க. இது ஒரு ஃபண்டாஸ்டிக் விஷயம். பிரதமருக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம பாராட்டுதல தெரிவிச்சிடும். என்னடா முட்டு கொடுக்கான்னு நினைக்காதீங்க, இது உண்மையிலே நல்ல விஷயங்க. தொழிலாளர் தனியார் துறையில் வேலை பார்க்க தொழிலாளர்கள்ட்ட பேசி பாருங்க, எவ்வளோ பேர் ரிஜெக்ஷன் ஆகி கஷ்டப்படுவாங்க. ஒரு பணம் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க மனநிலை என்ன இருக்கும், அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ கவலைக்குள்ளாவாங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிற இந்த நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபிஎஃப்ஓ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஏஜென்சி, அதாவது சமுதாய பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏனென்றால் அவசர காலங்களில், அதாவது இந்த கொரோனா பீரியடு, இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் தொழிலாளர்களுடைய வாழ்வில் வந்து அந்த பொருளாதார தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இபிஎஃப்ஓ. ஸோ இந்த இபிஎஃப்ஓ என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொழிலாளர்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப், அவங்களுடைய ஓய்வு காலத்தில் அவங்க வாழ்க்கையில் எப்படி பொருளாதாரத்தை அவங்க திட்டமிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த திட்டங்களை எல்லாம் வகுக்கிறது தான் இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது. ஸோ இந்த இபிஎஃப்ஓ மேனேஜ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப், அதாவது அதற்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸு, பென்ஷன் ஸ்கீம், இபிஎஸ் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், இந்த மூணையும் தான் அவங்க மெயினாக வந்து மானிட்டர் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இபிஎஃப்ஓ 3.0 இருக்கக்கூடிய மிக முக்கியமான மறுமலர்ச்சி திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப் அண்ட் இபிஎஸ். இபிஎஃப்ங்கிறது என்னது? எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இபிஎஸ்ங்கிறது என்ன? எம்ப்ளாயோட பென்ஷன் ஸ்கீம். இந்த 12% தான் எம்ப்ளாயோடைய கான்ட்ரிபியூஷனாக, அதாவது தொழிலாளருடைய பங்கீடாக 12% நம்மளுடைய பிஎஃப்ல சேரும். அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு 12% கிடையாது, நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் போய்க்கலாம், 15%, 20%, 25% உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ, பிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ, ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த 12% அந்த கேப்பை நாங்கள் எடுத்துடுறோம், அந்த உச்சபட்ச அந்த இதை வந்து நாங்கள் நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 12% எம்ப்ளாயோடைய பேசிக் சேலரியில் நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஆஃப் இபிஎஸ் 95. அதாவது 95ங்கிறது வந்து அந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது, 1995ஆம் ஆண்டு இபிஎஸ் 95ங்கிற அந்த சட்டம் இயற்றப்பட்டது. எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமுக்காக அதில் வைக்கப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்லாம் போட்டு, லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ போட்டதுன்னா 1995 அமெண்ட்மெண்ட்ங்கிற சீர்திருத்தங்கள். ஸோ இப்போ அந்த சீர்திருத்தங்களில் இவங்க திரும்ப மேலும் ஒரு சீர்திருத்தங்கள் கொண்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இபிஎஸ்ல. என்னன்னா இந்த இபிஎஸ்ல எம்ப்ளாயி வந்து அவங்க டைரக்டாகவே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை செலுத்திக்கலாம். அதாவது ஓய்வு கால ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வந்து இபிஎஃப்லேருந்து வரும். அதுக்கு நீங்கள் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணும்போதே உங்கள் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிலாம் கேட்பாங்க, கார்பரேட்லாம் கேட்பாங்க, பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் என்ன, எவ்வளோ அமௌண்ட் பென்ஷனுக்கு போகுது. அதாவது இந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் என்ன யாருக்குள்ளது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருடைய தான் போகும், எம்ப்ளாயோடைய இது போகாது. எம்ப்ளாயருடைய இது தான் வந்து இபிஎஃப்ஓலையும் போகும், இபிஎஸ்லையும் போகும். அந்த எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷனில் இனிமேல் இந்த இபிஎஸ்ல, அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் எம்ப்ளாயுமே நீங்களும் போடலாம், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்களும் போடலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு, அதிரடி அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா எம்ப்ளாயும் போடும்போது அவனுடைய ஓய்வூதிய காலத்தில் அவன் பெறக்கூடிய பென்ஷன் தொகை அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்க போகுதுன்னா இப்போ விலைவாசி கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ எம்ப்ளாயுமே போடுங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அரசாங்கம் செய்திருக்கு. ஒரு நல்ல மறுமலர்ச்சிக்குரிய திட்டங்கள் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் திட்டம். மீண்டும் நம்ம வந்து பிரதமருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாப் வேஜ் சீலிங் சொல்லணும்ல, வேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, சம்பள உச்ச வரம்பு. யார் யார் உள்ளே வரணும் அப்படின்னா 15,000க்கு மேற்பட்டவர்கள் தான் இருந்தது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 21,000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. ஸோ 21,000 வரைக்கும் பேசிக் சம்பளம், பேசிக் பே வாங்குறவங்க உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயியோடைய எண்ணிக்கையை அதிகரிப்படுத்தும், தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிப்படுத்தும். ஸோ அவங்களுடைய சேமிப்பும் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கப்படும். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மறுமலர்ச்சி திட்டங்களை தொழிலாளர் வாழ்க்கையில் வந்து மத்திய தொழிலாளர் நலத்துறையும் பாரத பிரதமர் அவர்களும் ஏற்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு மகத்தான விஷயம், போற்றுதலுக்குரியது. ஏன்னா நான்லாம் பிஎஃப் வித்ட்ராயலில் படாத பாடுபட்டிருக்கேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் 2 யூஏஎன் நம்பர் இருந்தது. அந்த 2 யூஏஎன் நம்பருமே மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே
படாத பாடுபட்டுட்டேன். அது என்னுடைய நண்பர் ஒருவரும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்தார். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஃப் ஆஃபீஸில் இருந்து அல்லது பிஎஃப் இணையதளத்தில் இருந்து பணத்தை வித்ட்ராயல் செய்வது அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதுவும் படித்த ஆள்களுக்கே மிகப்பெரிய அளவில் திணறிடுவாங்க. அந்த கேன்சல் செக் லீஃப்லாம் அப்லோட் பண்ணணும், ஆதாரில் ஓடிபி வரும், இதெல்லாம் கடினமான வேலை. படிக்காதவர்களுக்கு இப்போ நெல்லை போன்ற தென் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீடி சுற்றக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த வெப்சைட்டில் போய் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவசர தேவைகளுக்கு, குடும்ப தேவைகளுக்கு, தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு அவங்க போய் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மறுமலர்ச்சி திட்டம். அரசு இந்த மாதிரி விஷயங்களை வந்து மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதாவது அவர்கள் பிரபலப்படணுங்கிறதுக்காக இல்லை, சில நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதை விளம்பரம் செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மத்திய தொழிலாளர் நலத்துறை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த இபிஎஃப்ஓ 3.0 மிக முக்கியமான அம்சங்கள் என்னென்னா 4 அம்சங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷன் 12% உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் அதிகரிக்க முடியுமோ, எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம். இரண்டாவது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம்லேயுமே எம்ப்ளாயி வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் நேரடியாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்தலாம். நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஜ் சீலிங், அதாவது இந்த இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் வரக்கூடியவங்களுடைய சம்பள வரம்பு, உச்ச வரம்பு வந்து 15,000 21,000 பேசிக் பே வந்து மத்திய அரசு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த 4 முக்கியமான விஷயங்களை மத்திய தொழிலாளர் நலத்துறை செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய விஷயமா நான் இதை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த செய்தி நம்முடைய நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.